மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தாபீன்கள் மீதும் குறிப்பாக இந்த தெருமுனை பிரச்சாரத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஜம்மியத்துல் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் கம்பம் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த தெருமுனை பிரச்சாரத்திலே ஷிர்க் ஒரு மாபெரும் அநீதி என்ற தலைப்பை மையமாக வைத்து இந்த தெருமுனை பிரச்சாரம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தெருமுனை பிரச்சாரத்தில் எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் இணை வைப்பு என்பது எவ்வளவு பெரிய அநியாயமாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் என்பதை பற்றியும், இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுமே அது குறித்துத்தான் மக்களை அழைத்தார்கள் என்பதை பற்றியும், அதிலும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கத்து காஃபிர்களை அழைக்கிற நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களை பார்த்து கேட்க சொல்லுகிறான், நபியே, வானத்திலிருந்து மழையை தருவது யார் என்று அவர்களிடத்திலே நீங்கள் கேளுங்கள். கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள் என்று அல்லாஹ்வே அந்த மக்கத்து காஃபிர்கள் வானத்திலிருந்து மழையை தருவது அல்லாஹ், நம்மை படைத்தது அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய ருபூபியத்தை, அல்லாஹ் தான் படைத்தான் என்ற அந்த படைப்புக்கு அவர்களே சாட்சி சொன்னார்கள். அப்ப எதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமுதாயத்திலே போராடினார்கள் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வின் மீது வணக்கத்திலே அல்லாஹ்வை வணங்க வேண்டிய அந்த உலூஹியா என்கிற அந்த அம்சத்திலே அவர்கள் இணை வைத்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கவில்லை, அல்லாஹ்வோடு சேர்த்து அவர்களால் எழுப்பப்பட்ட சிலைகளை வணங்கினார்கள். அவர்கள் நல்லடியார்கள் என்கிற போர்வையிலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு வாங்கி தருவார்கள் என்ற வாதங்களை வைத்து அல்லாஹ்வை வணங்குவதை போன்று அப்படியான இணைகளையும் சேர்த்து வணங்கினார்கள். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரச்சாரம் இருந்தது என்பதையும் சுட்டி காட்டினார். அதே போல இந்த சமுதாயத்திலே எவ்வளவு பெரிய இணை வைப்புகள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக சமுதாயத்திலே மூழ்கி இருக்கிறது. இந்த சமுதாயம் அந்த மூட பழக்க வழக்கங்களிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் திருமறை குர்ஆனிலே திறந்து படித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை நீங்கள் படித்து பாருங்கள். இப்படி திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் நீங்கள் படிக்கிற பொழுது நீங்கள் இருக்கிற அந்த மூட பழக்கத்திலிருந்து மிக எளிமையாக விடுபட்டு விடலாம். எனவே குர்ஆனையும் ஹதீஸையும் நீங்கள் படியுங்கள் என்பதை மிக அழுத்தமாக இந்த இடத்திலே எனக்கு முன்னால் உரையாற்றிய சகோதரர் உங்கள் முன்னிலையிலே உரையாற்றினார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எனக்கு இந்த இடத்திலே தரப்பட்டிருக்கிற தலைப்பு இறை நேசர்களும் கராமத்துக்களும் என்கிற தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இறைநேசர்களும் கராமத்துக்களும் என்று சொன்னால், ஏன் இந்த தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு சமுதாயத்திலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம் சமுதாயம் மிகப்பெரிய அளவிலே ஒரு சமுதாய மக்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றலை இறந்த அடியார்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே செய்ய வேண்டிய எல்லா பிரார்த்தனைகளையும் இறந்து போன அவர் இறைநேசர், அல்லாஹ்வினுடைய நல்லடியார், அவரிடத்திலே கேட்டால் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு வாங்கி தருவார் என்பதற்காக இறந்து போன அவர் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே வாங்கி தருவார் என்று சொல்லி
இறந்து போன நல்லடியார்களிடத்திலே அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். எனவே இறைநேசர்கள் என்றால் யார்? இறைநேசர்கள் என்பவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே என்ன சொல்லுகிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை இறைநேசர்கள் என்று சொன்னார்கள்? யாரையெல்லாம் இன்றைக்கு இறைநேசர்கள் என்று அடையாளப்படுத்துகிறோமோ அவர்கள் உண்மையிலே இறைநேசர்களா? அப்படி உண்மையான இறைநேசர்களாகவே அவர்கள் இருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அந்த இறைநேசர்களுக்கு அல்லாஹ் அற்புதத்தை கொடுப்பானா? அப்படி அல்லாஹ் அற்புதத்தையே அந்த இறைநேசர்களுக்கு கொடுத்தாலும் அந்த அற்புதத்தின் காரணத்தினால் அவருடைய கபறுகளை நாம் தரிசிக்கலாமா? அங்கே அவர்களுக்கு சந்தனம் தெளிக்கலாமா? அங்கே அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்யலாமா என்பதையெல்லாம் விளக்குவதற்காகத்தான் இந்த இறைநேசர்களும் கராமத்துக்களும் என்கிற தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சமுதாயம் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். என்னுடைய சமுதாயம் 73 கூட்டங்களாக பிரியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடனே சொன்ன பொழுது சகாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அதை சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு செய்தியும் சொன்னார்கள், அந்த 73 கூட்டத்திலே 72 கூட்டங்களும் நரகத்துக்கு செல்லுவார்கள், ஒரே ஒரு கூட்டம் மட்டுமே சுவனத்துக்கு செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்ன பொழுது தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த ஒரு கூட்டம் யார்? அந்த ஒரு கூட்டத்தினரை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சகாபாக்கள் கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நானும் என்னுடைய தோழர்களும் இன்றைக்கு எந்த நிலையிலே இருக்கிறோமோ அந்த நிலையிலே இருப்பவர் அந்த ஒரு கூட்டத்தை சார்ந்தவர், அந்த ஒரு கூட்டத்திலே இருப்பவர், அந்த ஒரு கூட்டத்திலே சுவனத்துக்கு செல்லக்கூடியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய சமுதாயம் 73 கூட்டங்களாக பிரியும், அதிலே 72 கூட்டங்கள் நரகத்துக்கு செல்வார்கள், அதிலே ஒரு கூட்டம் மட்டுமே சுவனத்துக்கு செல்வார்கள் என்று சொன்ன பொழுது, அந்த ஒரு கூட்டம் யார் என்று கேட்ட பொழுது, நானும் என்னுடைய தோழர்களும் இன்றைக்கு எந்த கொள்கையிலே இருக்கிறோமோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் நரகத்துக்கு செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வெறுமனே இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது நம்மை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தினால், வெறுமனே தாடிகளை வைத்து விட்டால், வெறுமனே ஜுப்பாக்களை அணிந்து விட்டால், வெறுமனே தொழுகையை மற்றும் நிறைவேற்றி விட்டால், இந்த சமுதாயம் நம்ம எளிமையாக சுவனத்திலே நுழைந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அப்படி முடியாது. ஏன்? இந்த சமுதாயம் என்பது 73 கூட்டங்களாக பிரியும். அந்த நரகம் செல்ல கூட்டத்தினுடைய கொள்கையின் இடத்துல இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கையை சொன்னார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த நபித்தோழர்கள் எந்த கொள்கையை சொன்னார்களோ அந்த கொள்கை என்னிடத்துல இருக்கிறதா? அந்த அடிப்படையிலே என்னுடைய வாழ்க்கையிலே நடத்துகிறேனா? அந்த அடிப்படையிலே என்னுடைய வணக்கங்களை அமைத்துக் கொள்கிறேனா என்று தேட வேண்டிய, படிக்க வேண்டிய, அதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டிய, சிந்திக்க வேண்டிய கடமை நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்தே சொல்லி இருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த ஒரு கூட்டம் யார் என்பதிலே இன்றைக்கு சமுதாய மக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. எந்த அளவுக்கு இருக்கிறது என்று கேட்டால், இந்த சமுதாயத்தில் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிற, இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வேறு விளக்கம் சொல்லுகிற, இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மக்களை மிக தவறான வழிகேட்டில் அழைக்கிற எத்தனையோ வழிகட்ட கொள்கையில இருப்பவர்கள் நாங்கள் தான் அந்த ஒரு கூட்டம் என்று சொல்லுவார்கள். எந்த அளவுக்கு சொன்னாங்க? இஸ்லாமிய சமுதாயத்திலே நமக்கெல்லாம் தெரியும் ஹவாரிஜிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்துக்கு பிறகு இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக வாளேந்தினார்கள், இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக போர் செய்தார்கள். அவர்களை இந்த சமுதாயத்திலே நபித்தோழர்கள் அடையாளம் காட்டினார்கள். இவர்கள் ஹவாரிஜிகள், இவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இஸ்லாத்தின் பெயரால் முஸ்லிம்களை வெட்டி வீழ்த்துகிறார்கள், இவர்கள் வழிகேற்றி சார்ந்தவர்கள், நபித்தோழர்கள் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்து வந்தவர்கள் ஷியாக்கள். நாம் எல்லாம் அறிந்திருப்போம், ஷியா என்கிற கொள்கை எவ்வளவு மோசமான கொள்கையாக இருக்கிறது என்பதை அறிந்திருப்போம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல மாட்டார்கள், அஷ்ஹது அன்ன அலி வலியுல்லாஹ் என்று சொல்வார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள்தான் அல்லாஹ்வின் தூதராக வர வேண்டியவர் என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களை கடவுளுடைய அந்தஸ்திலே தூக்கி வைத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காஃபிர்கள் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காஃபிர்கள் என்று சொன்னார்கள். சகாபாக்களே வாழ்ந்த பெரும்பாக்களை காஃபிர்கள் என்று ஃபத்வா கொடுத்தார்கள். அவர்களை நபித்தோழர்கள் அடையாளம் காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, ஷியாக்கள் அந்த 72 கூட்டத்திலே உள்ளவர்கள் இவர்கள், இவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இப்படியான ஒரு இஸ்லாத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை, நபித்தோழர்கள் அடையாளம் காட்டினார்கள். அடுத்து வந்தார்கள் ஜஹ்மியாக்கள், கத்ரியாக்கள் என்று இஸ்லாமிய சமுதாயத்திலே தோன்றிய ஒவ்வொரு பிரிவினரையும் சகாபாக்களை வைத்து அடையாளம் கண்டு கொள்ளலாம். எந்த சகாபாக்களும் சியாக்களாக இருக்கவில்லை, ஹவாரிஜிகளாக இருக்கவில்லை, கத்ரியாக்களாக இருக்கவில்லை, ஜஹ்மியாக்களாக அவர்கள் இருக்கவில்லை, காதியானிகளாக அவர்கள் இருக்கவில்லை. அந்த பாதையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வகுத்து கொண்டே சென்றார்கள். அந்த வகையிலே வழிகட்ட கூட்டத்திலே எத்தனையோ வழிகட்ட கூட்டங்களை வரலாற்றிலே படிக்கிறோமே, அந்த வழிகட்டு கூட்டங்களை நபி தோழர்கள், நல்ல இமாம்கள், இஸ்லாத்தில் குர்ஆன் சுன்னாவை பேசிய அத்தனை மக்களும் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு வழிகட்ட கூட்டம் என்று சூஃபிசத்தை சொல்லுவார்கள். சூஃபிகள் என்றால் யார்? அவர்களை பற்றி ஏன் பேச வேண்டும் என்று கேட்டால், அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார்களே இறை நேசர்களும் கராமத்துக்களும் என்ற தலைப்பு, இந்த கொள்கை விதைத்தவர்கள் சூஃபியாக்கள். இந்த கொள்கையை விதைத்தவர்கள் இன்றைக்கு தர்காவை ஆண்டு கொண்டிருக்கிறார்களே, எங்களிடத்திலே முரீது வாங்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, எங்களிடத்திலே மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, நாங்கள் தான் மார்க்கத்தின் அத்தாரிட்டி என்று சொல்லுகிறார்களே, அந்த சூஃபியாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளம் காட்டினார்கள். அந்த சூஃபியாக்களுடைய கொள்கையே இந்த இறைநேசர்கள் என்கிற அடித்தளத்திலே அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த இறைநேசர்களை மக்கள் மத்தியே நம்ப வேண்டும் என்பதற்காக இறைநேசர்களுக்கு கராமத்துக்களை அள்ளி தெளித்தார்கள். கராமத்துக்கள் என்று சொன்னால் அற்புதங்கள். அந்த அற்புதங்களை இறைநேசர்களின் பெயரால் இட்டு கட்டினார்கள். வரலாற்றிலே நடந்த விளைவு என்ன தெரியுமா? ஒரு கூட்டம் தனியாக ஒன்று உருவாகி கொண்டே வருகிறது. எந்த அடிப்படையிலே? ஒருவர் இறைநேசர் என்கிற அவர்களாக ஒருவரை இறைநேசர்களாக ஆக்கி, அவர்கள் இறந்து விட்டால் அவருடைய கபரை கட்டி, அந்த கபரிலே விழா கொண்டாடும் இடமாக அதனை ஆக்கி, அந்த கபரிலே நேர்ச்சை செய்து, அந்த கபரிலே ஃபாத்தியாக்களை ஓதி, அந்த கபரிலே கொடியேற்றி, அந்த கபரிலே அடங்கி இருப்பவர்களை அல்லாஹ்வின் தூதருடைய இடத்திலே வைத்து, பள்ளிவாசலுக்கு இணையாக அல்ல, பள்ளிவாசலை தாண்டி கூட்டம் கூட்டமாக ஒரு மக்களை அழைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சியா மதக்களினுடைய போர்வையில் உள்ள இந்த சூஃபிகளால் இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலே எத்தனையோ நாடுகளிலே தர்காவை கட்டி அதை வணங்கி அதை வழிபடக்கூடிய மக்களை இன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அந்த இறைநேசர்கள் என்றால் யார்? உங்களிடத்திலே எளிமையான முறையிலே குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து காட்டி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழியை எடுத்து காட்டி நான் உங்களிடத்திலே கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன, இவர்கள் சொல்லுகிறார்களே இறைநேசர்கள், இவர்கள் சொல்லுகிறார்களே கராமத்துக்கள், அது அல்லாஹ்வின் தூதருடைய கொள்கையிலே இருக்கிறதா? அதை அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த இடத்திலே இந்த தலைப்பை தந்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இறைநேசர்கள் என்று சொல்லுகிறார்களே, முதலிலே நான் கேட்கிறேன், இறைநேசர்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக அல்லாஹ் அடையாளப்படுத்த சொல்லுகிறார். இறைநேசர்கள் என்பதை எப்படி நம்மால் கண்டுபிடிப்பது? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இறை நேசம் என்பது உள்ளத்தோடு சார்ந்தது. அவர் உண்மையிலே இறைவனை நேசிக்கிறாரா, நடிக்கிறாரா? உள்ளத்தை வைத்துத்தான் அவர் இறை நேசரா என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதற்கு திருமறை குர்ஆனிலே நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. அந்த உதாரணங்களே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அல்லாஹ் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கைப்பற்றிய பிறகு இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்துகிறோமே, அவர்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேறி புது மதத்தை உண்டாக்கி கொண்டார் என்று சொல்லுகிறோமே, எப்படி இன்றைக்கு தர்காக்களிலே அடங்கியிருக்கிற இறைநேசர் என்று அறியப்பட்ட ஒருவரை வைத்து இன்றைக்கு அவர்களை வணங்கி அவரிடத்தில் உதவி தேடுகிறார்களோ, அதே போல்தான் ஈசா நபியை வைத்தும் உதவி தேடினார்கள். அதற்காகத்தான் ஒவ்வொரு ஆலயங்களிலும் நபி ஈசா நபி குறித்து அவர்கள் பேசுவார்கள், இயேசுவை குறித்து பேசுவார்கள். அல்லாஹ் மறுமை நாளிலே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி விசாரிக்கும் பொழுது அல்லாஹ் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறான், ஈசாவே,
நீங்கள் தான் மக்களிடத்திலே சொன்னீர்களா? உங்களை வணங்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்களா? அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே 5வது அத்தியாயம் 116வது வசனத்திலே அவர் சொன்னார், யா அல்லாஹ், எனக்குள் உள்ளதை நீ அறிவாய், உனக்குள் உள்ளதை நான் அறிய மாட்டேன், நீ மட்டுமே மறைவானவற்றை அறிபவன். சொல்வது யார்? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். சாதாரண மனிதர் அல்ல. நீங்கள் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அவரை விட லட்சம் மடங்கு கோடி மடங்கு அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அற்புதமாக பிறந்த மிகச்சிறந்த நபிமார்களில் ஒருவர். குழந்தை பருவத்திலே பேசியவர், இறந்தவர்களை அல்லாஹ்வின் உதவி கொண்டு உயிர் கொடுத்து எழுப்பியவர். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு இறைநேசர்கள் அற்புதம் என்று பேசுகிறார்களே, எந்த அற்புதத்தையும் அவர்களால் நிரூபிக்க முடியாது. அப்படியே அவர்கள் நிரூபித்தாலும் அதற்கான ஆதாரத்தை காட்ட முடியாது. இந்த அற்புதத்துக்கு அது ஈடாகாது. எந்த அற்புதம்? இறந்தவர்களை அல்லாஹ்வின் உதவி கொண்டு உயிர் தடுப்பார். அந்த ஈசா நபி இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். யா அல்லாஹ், நான் என்னுடைய உள்ளத்திலே என்ன அறிந்தேனோ அதை நீ அறிந்திருக்கிறாய், நீ உனக்குள் இருப்பதை நான் அறிய மாட்டேன் என்று சொன்னார். என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. நான் மக்களிடத்தில் அப்படி சொல்லவில்லை. மக்களை என்னை கடவுள் என்ற ஸ்தானத்திலே வணங்க வேண்டாம், வணங்குங்கள் என்று சொல்லவில்லை. ஒரு நபிக்கே மறைவான ஞானம் இல்லை, அவர் நல்லவரா கெட்டவரா என்று முடிவெடுக்கிற அதிகாரம் நபிக்கு இல்லை என்று சொன்னால், இறைநேசர் என்பதை எப்படி நம்மால் அடையாளப்படுத்த முடியும்? அன்புள்ள சகோதரர்களே, மேலும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இறைநேசர்கள் யார் என்று அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் குர்ஆனுடைய 10வது அத்தியாயம் 62, 63 வசனங்களிலே பேசுகிறார். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். கவனத்தில் கொள்க, அவர்கள் அல்லாஹ்வின் நேசர்கள். அவர்கள் அல்லாஹ்வின் நேசர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அவர்கள் எந்த பயமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யார் நேசர்கள்? யார் அவுலியா? அல்லாஹ் அவர்கள் நேசர்கள், அவர்கள் பயப்பட மாட்டார்கள், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அவர்கள் யார் அவுலியா தெரியுமா? அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன். அவர்கள் இறைவனை நம்ப வேண்டிய அடிப்படையிலே நம்புவார்கள், அல்லாஹ்வை பயப்படுவார்கள். இறைநேசர்கள் யார் என்ற இலக்கணத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். யார் இறைநேசர் தெரியுமா? உங்களில் யார் இறையச்சமுடையவராக இருக்கிறாரோ, யார் அல்லாஹ்வினுடைய மறைவான விஷயங்களை நம்புகிறாரோ, அவர் அல்லாஹ்வின் நேசர். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இறைநேசம் என்பவர் உங்களிடத்தில் எவ்வளவு ஈமான் இருக்கிறதோ, உங்களிடத்தில் எவ்வளவு இறையச்சம் இருக்கிறதோ, ஒவ்வொரு மோமினும் இறைவனை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அல்லாஹ் அவுலியா என்கிறார். அல்லாஹ் இறை நேசர் என்கிறார். நான் கேட்கிறேன், அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நாம் அல்லாஹ்வை பயப்படுகிறோம். எப்படி பயப்படுகிறார் என்பதை உள்ளத்தை பிளந்து நம்மால் யாரும் பார்த்துவிட முடியாது. ஒருவர் மறைவான விஷயங்களை நம்புகிறார், அவர் நம்புகிறாரா இல்லையா, உள்ளத்தை பிளந்து யாராலும் பார்க்க முடியாது. இறையச்சம் என்பது அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான். இறையச்சத்தை அல்லாஹ் மட்டுமே எடை போடுவான். அப்படி உங்களிலே யார் இறையச்சமுடையவராக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் நேசர்கள். அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், அவர்கள் பயப்பட மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு இறைநேசர்கள் என்ற போர்வையிலே யார் அவர், எப்படிப்பட்டவர், உண்மையிலே இறைவனை அஞ்சினாரா, அவர் பயந்தாரா தெரியாது. எப்படி அவர் இறைநேசர் என்ற பட்டியலுக்குள்ளே அவர்களை நீங்கள் சேர்த்தீர்கள்?
உலகத்திலே மக்களுக்கு கண்களுக்கு முன்னால் ஒருவர் நல்லவராக வாழ்ந்தார், இறைநேசராக ஆகிவிட முடியுமா? அப்படி திருமறை குர்ஆன் சொல்லுகிறதா? அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா? எந்த அளவுக்கு சொன்னார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையிலே ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழரை பற்றி புகழ்ந்து பேசுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, நன்றாக இந்த செய்தியை செவிதாழ்த்தி கேளுங்கள். புகழ்ந்து பேசுகிறார் யார்? ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழரை. நபித்தோழர் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை பற்றி திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள். உங்களையும் என்னையும் போன்றவர் அல்ல. நீங்கள் யாரை அடக்கி வைத்துக் கொண்டு இறைநேசர்கள் என்று சொன்னீர்களோ அதற்கு ஆதாரம் இல்லை. ஆனால் நபித்தோழர்கள் இறைநேசர்கள். ஏன் இறைநேசர்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டார், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட நபித்தோழர்கள் மத்தியிலே ஒருவர் இன்னொருவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தோழரே, அப்படி புகழ்ந்து பேசாதீர்கள். உங்கள் தோழருடைய கழுத்தை நீங்கள் துண்டித்து விட்டீர்கள். வேண்டுமென்றால் இப்படி சொல்லுங்கள், உங்கள் முன்னிலையிலே ஒருவர் நல்லவராக தெரிந்தார், தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், குர்ஆன் ஓதுகிறார், நல்ல முறையிலே வாழ்க்கை நடத்துகிறார், உலகத்திலே பற்றற்ற தன்மையாக இருக்கிறார். அவர் தானே இன்னைக்கு இறைநேசர்கள் என்று சொல்லுகிறோம். நம்ம கண்ணு முன்னாடி தொழுதாரு, நோன்பு வைக்கிறாரு, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுகிறார். அப்ப அவர் இறைநேசர் என்று நம் கண்களுக்கு முன்னால் சொல்லுவோம், அவரை புகழ்ந்து பேசுவோம். ஆனால் அப்படி நபித்தோழர்கள் புகழ்ந்த நேரத்தில் கூட வேண்டுமென்றால் இப்படி சொல்லுங்கள், இன்னாரை பற்றி இப்படி நான் கருதுகிறேன், இப்படி நான் நினைக்கிறேன் என்று சொல்லுங்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நபித்தோழர்களே ஒருவர் இறைவன் நேசத்துக்குரியவராக இருப்பார் என்று அவரை பற்றி புகழ்ந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி அவரை நினைங்க, இப்படி சொல்லுங்க. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்? யா அல்லாஹ், நீ ஒருவரை தூய்மைப்படுத்துவதற்கு முன்னால் நான் யாரையும் தூய்மைப்படுத்த மாட்டேன் என்று சொல்லுங்கள். தூய்மைப்படுத்த அல்லாஹ் போதுமானவன். நாம் யாரையும் தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, உலகத்தில் யாரையெல்லாம் கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறோமோ அவர்கள் நாளை மறுமையிலே எப்படி இருப்பார்கள் என்பது நமக்கு தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே ஒரு பிறந்த குழந்தையினுடைய ஜனாசாவை எடுத்து அடக்குவதற்காக அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்கிறார்கள். அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, சொர்க்கத்திலே சிட்டுக்குருவிகளில் ஒரு சிட்டுக்குருவியை எடுத்து செல்லுகிறார்கள். யாரை சொன்னார்கள்? பிறந்த குழந்தை, உலகத்தை பற்றி அறியாத குழந்தை, பருவ வயதை அடையாத குழந்தை. அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்தார்கள், ஆயிஷாவே, அப்படி ஒருவரை நீங்கள் சொல்லாதீர்கள். அது குழந்தையாகவே இருந்தாலும் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனை படைக்கும் பொழுதும் முதுகு தண்டிலே அவனுக்கான நன்மையும் தீமையும் எழுதிவிட்டால் யாரையும் அப்படி சொல்லாதீர்கள். பிறந்த குழந்தையை கூட இறைநேசர் என்ற சொல்லக்கூடிய அதிகாரம், அவர் சுவனத்துக்கு சென்று விடுவார் என்கிற அதிகாரம் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஒரு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன நேரத்திலே தடுத்தார்கள் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு உலகத்திலே யாரையெல்லாம் அடக்கி வைத்து வணங்குகிறோமோ, யாரையெல்லாம் இறைநேசர் என்று சொல்லுகிறோமோ, யாருடைய பெயரையெல்லாம் பெயரை சொல்லி நேர்ச்சை செய்கிறோமோ, உண்மையிலே அவர்கள் இறைநேசர்களா? அப்படி இறைநேசர்களாகவே இருந்தாலும் அந்த காரியத்தை செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி உள்ளதா என்று பாருங்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனை சம்பவங்கள்
அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவரை அப்படி புகழாதீர்கள், இறைநேசர் என்று சொல்லாதீர்கள். அவரை பற்றியான முடிவு நாளை மறுமையிலே நமக்கு எத்தனை செய்திகளிலே சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சூஃபிசத்திலே பிடிவாதமாக இருக்கிற, இந்த தரீக்காவிலே பிடிவாதமாக இருக்கிற அந்த சகோதரர்கள் ஒருவேளை அல்லாஹ் நாடினால் சிந்திக்கலாம். அப்படி பிடிவாதத்தை அப்படி விமர்சிக்கிற மக்களுக்காக சொல்லவில்லை. நடுநிலையாக சிந்திக்கிற மக்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு குர்ஆனுடைய வசனங்களுக்கும் என்னிடத்திலே ஆதாரம் இருக்கிறது. நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொன்மொழிகளுக்கும் எங்களிடத்திலே வசன எண்களோடு அது சொல்லக்கூடிய ஆதாரம் எங்களிடத்திலே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே உஸ்மான் பின் மல்ஊன் என்கிற ஒரு நபித்தோழர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு முஹாஜிர்களாக வந்தார். நாடு துறந்து வந்தார் என்று சொன்னால் அவருடைய நிலையை எப்படி இருக்கும்? அவர் உம்முல் ஆயிலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே சீட்டு குலுக்கி போட்டு அவருடைய வீட்டிலே தங்குவதற்கான நேரம் வரும் பொழுது அந்த இடத்திலே உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு அவர்கள் தங்கினார்கள். தங்கியதை பார்த்த உம்முல் ஆயிலா அவருடைய வணக்கத்தை பார்க்கிறார், இபாதத்தை பார்க்கிறார், அவர் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் பார்க்கிறார். இறுதியாக அவருக்கு மரணம் வந்து விடுகிறது. மரண நேரத்திலே அவர்களை அறியாமல் அல்லாஹ்வுடைய தூதர் அருகிலே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த பெண்மணி உம்முல் ஆயிலா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான், அதற்கு நான் சாட்சி என்று அவர்கள் சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், உம்முல் ஆயிலா அவர்களே என்ன சொன்னீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, இவரை கண்ணியப்படுத்தாவிட்டால் யாரைத்தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்த போகிறான் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்முல் ஆயிலா அவர்களே அப்படி ஒருபொழுதும் சொல்லாதீர்கள். அல்லாஹ்வின் தூதராக இருந்தாலும் என்னுடைய நிலை நாளை மறுமையிலே என்ன ஆகும் என்பது எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களை நான் கேட்கிறேன், நபி தோழர்கள், நபி தோழியர்கள், இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தவர்கள், பொருளாதாரத்தை கொடுத்தவர்கள், உயிரை இழந்தவர்கள், உடமை இழந்தவர்கள், ஊர் விட்டு ஊர் சென்றவர்கள், கூடுதலாக சொல்ல போனால் அல்லாஹ்வே அவர்களை பற்றி சொல்லும் பொழுது என்னால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள். அப்படி இறைநேசர்கள் என்று அல்லாஹ்வே சொல்லி அப்படி ஒருவரை பற்றி ஒருவர் சொல்லும் பொழுது அப்படி சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த வாசலை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அடைத்தார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைபருடைய போர்க்களத்திலே நிறைய மக்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதர்களையாக பார்த்து நபித்தோழர்கள் சொன்னார்கள், இவர் ஷஹீதாகி விட்டார், இவர் ஷஹீதாகி விட்டார், இவர் ஷஹீதாகி விட்டார் என்று சொன்ன பொழுது இறுதியாக ஒரு மனிதரை பார்த்து சொன்னார்கள், இவரும் ஷஹீது தான், உயிர் தியாகிதான் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி சொல்லாதீர்கள், அவர் உயிர் தியாகி அல்ல, அவர் கனிமத்து பொருளை பங்கிடுவதற்கு முன்னால் ஒரு போர்வையை எடுத்து தனக்குள் ஒளித்துக் கொண்டார், எனவே அவர் நரகவாதி. அன்புள்ள சகோதரர்களை நான் கேட்கிறேன், நபித்தோழர்களுடைய பார்வையிலே சுவனவாதி, அல்லாஹ்வின் தூதருடைய பார்வையிலே நரகவாதி. யார் தீர்மானிக்க முடியும்? அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்கள், நாளை மறுமையிலே என்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்று எனக்கு தெரியவில்லை. அதே கைபருடைய போர்க்களத்திலே ஒரு மனிதர் வேக வீரதீரமாக போர் செய்கிறார், அனைவரையும் வெட்டி வீழ்த்துகிறார், நபித்தோழர்கள் பாராட்டுகிறார்கள், புகழுகிறார்கள், எப்படியெல்லாம் போர் செய்கிறார், அல்லாஹ்விடத்திலே இவர் உயிர் தியாகியாகத்தான் இருப்பார் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்திலே சொன்னார்கள், இல்லை இல்லை, அவர் நரகவாதி. போரிட்டுக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே சொன்னார்கள், இவர் நரகவாதி தான் என்று சொன்னார்கள். நபித்தோழர்களுக்கு ஆட்சி நரகவாதியா? ஒரு நபித்தோழர் வேகமாக யாரை நரகவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அவர் பின்னால் எல்லாம் செல்லுகிறார், யாரை வெட்டுகிறாரோ அந்த இடத்துக்கு செல்லுகிறார், எங்கே சண்டையிடுகிறாரோ அந்த இடத்துக்கு செல்லுகிறார். இறுதியாக யாரை நரகவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ
அவர் வலி தாங்க முடியாமல் தன்னுடைய ஈட்டியை தானே குத்தி தற்கொலை செய்து கொண்டார். வேகமாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்த அந்த நபித்தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சொல்லுகிறேன், சாட்சி சொல்லுகிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்பதற்கு நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, நபித்தோழருடைய பார்வையிலே அவர் உயிர் தியாகி, நபித்தோழர்கள் பார்வையிலே அவர் அவுலியா, அல்லாஹ்வின் தூதருடைய பார்வையிலே அவர் நரகவாதி. யார் தீர்மானிப்பது? அவர் நிறைவேசரா, நல்லடியாரா, கெட்டடியாரா தீர்மானிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் கூட அப்படி யாரையும் இறைநேசர் என்று அவர்கள் மறைவான ஞானம் கொண்டும் சொல்லவில்லையே. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சில ஹதீஸ்களை உங்களுக்கு முன்னால் எடுத்துச் சொல்லுகிறேன், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இறைநேசர்கள் என்று யாரையெல்லாம் நாம் சொல்லுகிறோமோ, உண்மையிலே தகுதியானவரா, உண்மையிலே இறைநேசரா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க ஒரு கூட்டத்தை எங்களோடு அனுப்பி வையுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 70 குர்ஆனை மனனம் செய்த இளைஞர்களை அந்த கூட்டத்தோடு அனுப்பி வைத்தார்கள். போகிற வழியிலே அந்த 70 பேரையும் அவர்கள் கொன்று விட்டார்கள். இறுதியாக அல்லாஹ் குர்ஆனிலே வசனத்தை இறக்குகிறான். அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறைவான ஞானம் தெரிந்திருந்தால், இறைநேசர், இவர் நல்லவர் கெட்டவர் என்று தெரிந்திருந்தால், அந்த 70 குர்ஆனை மனனம் செய்தவர்களை அனுப்பி இருக்க மாட்டார்கள். அதை அனுப்பியதற்காக அந்த கூட்டத்துக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் 1 மாதம் அவர்களுக்கு எதிராக குனூத்து நாசிலா ஓதினார்கள், சாபத்தை அவர்களுக்காக கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தீர்மானிக்க முடியல, அவர் நல்லவர் அவர் கெட்டவர் சொல்ல முடியல. உக்குல் என்கிற ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு மதீனாவிலே இருக்கிற சூழல் பிடிக்கல, ஒட்டகத்தை என்னுடைய பாலை கொடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜக்காத்துடைய தர்ம ஒட்டகங்களுக்கு இடையிலே தங்கிக் கொள்ளும்படி அனுமதி கொடுத்தார்கள். அந்த 8 பேரும் அங்க சில நாள் தங்குகிறார்கள், அங்கே உளவு பார்க்கிறார்கள். இறுதியாக அந்த ஒட்டகத்தினுடைய அந்த மேய்ப்பாளரை கொன்றுவிட்டு எல்லா ஒட்டகங்களையும் திருடி சென்று விட்டார்கள். அன்புள்ள சகோதரனை நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் தீர்மானிக்க முடியவில்லை. மறைவான செய்திகள் அவர்களுக்கு தெரியவில்லை. யார் நல்லவர் யார் கெட்டவர் என்கிற அந்த மறைவான அறிவை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் இறைநேசர்கள் என்ற போர்வையிலே கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், எப்படி மோசமான ஒரு கலாச்சாரத்தை இஸ்லாமிய சமுதாயத்திலே உருவாகி இருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாங்கள் உங்களிடத்திலே கோரிக்கையாக வைக்கிறோம், உங்களை விமர்சிப்பதற்கோ, உங்களை நரகவாதி என்று பட்டம் சூட்டுவதற்கோ, உங்களை பற்றி பேசுவதற்கோ எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. நாங்கள் உங்களிடத்திலே வந்திருப்பது குர்ஆனுடைய வசனங்களை எடுத்துச் சொல்லி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மைகளை எடுத்துச் சொல்லி நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறோம். நீங்கள் யாரை இறைநேசர்கள் என்று சொன்னீர்களோ, உண்மையிலே அவர்கள் இறைநேசர்கள் இல்லை. அவர்கள் இறைநேசர்களா இல்லையா என்று தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் நமக்கு இல்லை. அவர்கள் உண்மையிலே இறைநேசர்களாக இருக்கலாம், அதை அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன் என்று சொல்லுகிறோம். எத்தனை சம்பவங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
ஒரு யூத பெண்மணி விருந்துக்காக அழைக்கிறாள். அழைத்து அந்த கரியிலே விஷத்தை தடவி அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருந்து கொடுக்கிறார். தெரியல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பெண் கெட்ட நோக்கத்தில் அழைக்கிறார், தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கே தெரியவில்லை என்று சொன்னால் அன்புள்ள சகோதரரை நாமெல்லாம் எம்மாத்திரம். அந்த வாசலை எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அடைத்திருக்கிறார்கள். அந்த வாசலை திறக்கப்பட்டதனுடைய பின்னணி இன்றைக்கு சமுதாயத்திலே பள்ளிவாசலில் கூடுகிற கூட்டங்களை விட ஒவ்வொரு தர்காக்களிலும் ஆண்களும் பெண்களும் கூட்டமாக எந்த அளவுக்கு திசை மாறி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட வெளிப்படையாக தெரியக்கூடிய எத்தனையோ பாவங்களை, பெரும் பாவங்களை சர்வ சாதாரணமாக தர்காக்களிலே செய்கிறார்கள். அங்கே இறையச்சத்தையும் ஈமானையும் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சியை காட்டுங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு தர்காக்கள் என்ற போர்வையிலே எத்தனையோ தர்காக்களிலே கொடியேற்றுகிறார்கள், திருவிழா நடத்துகிறார்கள். திருவிழா என்கிற பெயரிலே நிகழ்ச்சி நிரலை வெளியிடுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த நிகழ்ச்சி நிரலை மட்டும் படித்து பாருங்கள். காலையிலே 6 மணிக்கு கொடியேற்றம், 7 மணிக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி, இரவு 7 மணிக்கு இந்த இசைக்குழுவோடு ஆடல் பாடல் நடன நிகழ்ச்சி. எந்த அளவுக்கு நடன நிகழ்ச்சி தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நபியே நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு சொல்லுங்கள், நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்கள், வீதிகளிலே நீங்கள் நடந்து வந்தால் பெண்களை பார்த்தால் உங்கள் பார்வைகளை தாழ்த்த சொல்லுங்கள். ஒரு அந்நிய பெண்களை பார்த்தால் தாழ்த்த சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்திலே இன்றைக்கு தர்காக்களிலே ஆடல் பாடல் என்ற பெயரே அந்நிய பெண்களை ஆடவிட்டு ரசிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இது பெரும் பாவம் இல்லையா? இது மார்க்கத்திலே தடுக்கவில்லையா? இதற்கு பெரிய ஆராய்ச்சி தேவையா? அது வழிகேடு என்று அடையாளப்படுத்துவதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு போதாதா? அது மாத்திரமல்ல, தர்காவிலே நடக்கிற எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்த்தால் தன்னை யார் அவுலியா, யார் இறைநேசர் என்று இறந்த சமாதிகள் ஒருபுறம், இறந்த சமாதிகளின் வாரிசுகள் என்ற பெயரிலே ஒருவரை அழைத்து வருவார்கள். பாருங்கள், என்னப்பா யாருப்பா அவரு? பெரிய மகானுடைய வாரிசு அவர். உயிரோடு இருக்கும் பொழுதே ஜனாசாவாக வீதிகளிலே உலா வருவார்கள். அவருடைய தலையிலே பெரிய துணிகளை வைத்து அடைத்து அதை தொட்டு தொட்டு எப்படி மாற்று மத நண்பர்கள் அவருடைய வழிபாடு முறை அமைந்திருக்கிறதோ எல்லா வழிபாட்டையும் எடுத்து பாருங்கள். ஒட்டுமொத்தமாக பிரமத கலாச்சாரம். ஒருவரை புனிதராக கருதி அவருடைய காலை வணங்கி அவருடைய கைகளை முத்தமிட்டு அவருக்கு குனிந்து சிரம் அணிந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சில நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலிலே விழ வேண்டும் என்று அப்படி ஒரு ஆசை. எப்படி ஆசை தெரியுமா? சில நாடுகளுக்கு வியாபாரத்துக்காக சென்றவர்கள் அங்கே அவர்களுடைய மன்னர்களுக்கு அவர்கள் காலிலே சிரமணிந்து வணங்குகிறார்களே, அதை பார்த்து அவர்கள் நினைக்கிறார்கள், இவர்கள் எப்பேற்பட்டவர்கள், இவர்களுக்கு போய் வணங்க வேண்டிய அவர்கள் நம்முடைய அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டவர், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலிலே விழ வேண்டும் என்று நினைத்து வந்தவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய காலிலே மட்டுமல்ல யாருடைய காலிலும் விழக்கூடாது என்று தடை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலிலே ஒரு மனிதர்
விழக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக தடை செய்தார்கள் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், எத்தனையோ யூடியூப் சேனல்களிலே, எத்தனையோ வீடியோக்களிலே, எத்தனையோ தர்காக்களிலே அந்த இறைநேசர் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வம்சாவளி என்று சொல்லக்கூடியவருடைய காலில் விழுவார்கள், அவர்களுக்கு பூமாலைகளை அள்ளி தெளிப்பார்கள். அன்புள்ள சகோதரர்களை, யாருடைய கலாச்சாரம்? கண்ணியத்தை கொடுத்திருக்கிற மார்க்கத்திலே இன்றைக்கு தர்காக்கள் என்ற பெயரிலே ஆண் பெண் கலப்பு. பள்ளிவாசலுக்கு பெண்கள் வரலாமா என்று நாங்கள் கருத்து சொன்ன பொழுது, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே பெண்களுக்கு பள்ளிவாசலுக்கு வந்தார்கள், பள்ளிவாசலுக்கு வர அனுமதி கேட்டால் தடுக்காதீர்கள் என்று சொன்னார்கள். அதனால் பள்ளிவாசலுக்கு பெண்களை அனுமதியுங்கள் என்று சொன்ன நேரத்திலே என்ன சொன்னீர்கள்? பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாமா என்று பேசி எத்தனையோ உலமாக்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனையோ மக்களை பார்த்து கேட்கிறேன். இன்றைக்கு ஆண் பெண் கலப்பிலே ஒவ்வொரு தர்காக்களிலும் ஆணும் பெண்ணும் சரிசமமாக கலந்து சரிசமமாக உரையாடி சரியான கலப்பு நடக்கிறதே. நான் கேட்கிறேன், பள்ளிவாசலுக்கு வருவதை தடுத்த நீங்கள் ஏன் அதை தடுக்க மறுக்கிறீர்கள் என்று கேட்கிறேன். தடுக்க முடியல. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்களை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளை சொன்னாலும் அதை கேட்பதற்கு, அதை ஆளக்கூடியவர்களுக்கு, அதை நடத்தக்கூடியவர்கள் தயாராக இல்லை. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களிடத்திலே நாங்கள் வைக்கக்கூடிய தாழ்மையான வேண்டுகோள் என்ன தெரியுமா? மார்க்கத்தை படியுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறோம். மார்க்கத்திலே முரீது இல்லை, மார்க்கத்திலே தரிகா இல்லை, மார்க்கத்திலே இறந்து போன கபறுகளை அடக்கம் செய்யக்கூடிய வழிபாட்டுக்குரிய அனுமதி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட பிறகு தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்தில் சொன்னார்கள், என் அருமை மகனே, என் அருமை அலி ரலியல்லாஹு இடத்தில் சொன்னார்கள், தரைக்கு மேலாக உயரக்கூடிய எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாதீர்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த எந்த கபறுகளையும் அது தரைக்கு மேலாக இருந்தால் உடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சமாதி வழிபாடு என்பது இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை. எந்த நபித்தோழர்களுக்கும் இதுபோல இன்றைக்கு நம்முடைய ஊர்களில் அடங்கியிருக்கிற, நாகூரிலே அடங்கியிருக்கிற, ராமேஸ்வரத்திலே அடங்கியிருக்கிற இது போன்ற எந்த கபறுகளும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் வாழ்ந்த மக்காவிலே, மதீனாவிலே எந்த நபித்தோழர்களுக்கும் இல்லை. நான் கேட்கிறேன், நாமெல்லாம் அறிந்திருக்கிற, இன்றைக்கு ஒருவர் அடங்கியிருக்கிறார் என்று சொன்னால் இறைநேசரா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் அல்லாஹ்வால் இறைநேசர் என்று சொல்ல அடையாளப்படுத்தப்பட்ட அந்த மக்களுக்கு கபர் இருக்கிறதா என்று கேட்கிறேன். பத்ருடைய போர்க்களத்திலே கலந்து கொண்ட எல்லா நபித்தோழர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சுவனவாசி என்று சொன்னார்கள். எல்லோரும் அவுலியாக்கள் என்று சொன்னார்கள். பத்ரு போரிலே கலந்து போட்ட அத்தனை மக்களும் அவுலியாக்கள். எந்த அவுலியாக்களுக்கு கபர் இருக்கிறது, எந்த அவுலியாக்களுடைய கபறுகளிலே விழா எடுக்கப்படுகிறது, எந்த அவுலியாக்களுடைய கபரிலே கொடியேற்றப்படுகிறது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் 10 பேரை சுவனவாசி என்று சொன்னார்கள், அவுலியாக்கள் என்று சொன்னார்கள். எந்த 10 நபித்தோழர்களுக்கு கபர் இருக்கிறது, சந்தனம் நடத்துகிறார்கள், நேர்ச்சை செய்கிறார்கள், அவரிடத்திலே எல்லா கோரிக்கைகளும் வைக்கிறார்கள். நீங்க வணங்குற எந்த இறைநேசரையும் விட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தகுதியானவர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு தகுதியானவர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தகுதியானவர்.
நீங்கள் கட்டுவதாக இருந்தால், இஸ்லாத்திலே அப்படி இல்லை. உண்மையிலே இறையச்சத்தின் அடிப்படையிலே கபர்களை கட்டி அவரிடத்திலே நீங்கள் கோரிக்கை வைப்பதாக இருந்தால், அபூபக்கர் இடத்திலே, உஸ்மான் இடத்திலே, அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கபர் இருக்கிறதா? கபரை ஏற்படுத்தினீர்களா? இஸ்லாத்திலே இல்ல. நாங்க இறைநேசரை கபரை கட்டி சந்தனம் தெளித்து கொடியேற்றி அவர் மூலமாக அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் உமருக்கு கட்டுங்க, உஸ்மான் ரலியல்லாஹு கட்டுங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டுங்க. இல்லை, இஸ்லாத்திலே அப்படி கபூர் என்கிற வழிபாடே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி நேரத்திலே இந்த சமுதாயத்துக்கு செய்த மிகப்பெரிய எச்சரிக்கை என்ன சொன்னார்கள் தெரியுமா? யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக, அல்லாஹ்வுடைய சாபம் அந்த மக்கள் மீது இறங்கட்டும். கொதிச்சாங்க, கொதிச்சு போய் சொன்னாங்க. ஏன் சபித்தார்கள் தெரியுமா? அவர்களிடத்திலே ஒரு நல்லடியார்கள், நபிமார்கள் இறந்து விட்டால் அந்த நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக மாற்றி விட்டார்கள். என்னுடைய கபரை விழா கொண்டாடும் இடமாக ஆக்கி விடாதீர்கள். ஏன் கபூர்ல அப்படி செஞ்சிடாதீங்க, அப்படி வணக்கத்தை உருவாக்கிறாதீங்க, அப்படி கொடியேற்றிடாதீங்க, அப்படி சந்தனம் தடவிடாதீங்க, அப்படி என்னிடத்துல அல்லாஹ்விடத்துல கேட்பதை போன்று என்னிடத்துல கேட்காதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்துக்கு சொன்ன இறுதி உபதேசங்களில் மரண நேரத்திலே, சக்கராத்துடைய நேரத்திலே சொன்ன செய்திகளில் ஒன்று. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இறுதி நேரத்திலே சொன்ன வசியத்தில் கூட நமக்கு அலட்சியம் இருக்கும் என்று சொன்னால், உலகத்திலே நபிமார்கள் என்று அறியப்பட்டாலும் நபிமார்களின் கபூரை கூட வழிபாட்டு தலங்களாக ஆக்கி விடாதீர்கள் என்று சொன்னார்களே. நபிமார்களுக்கே அந்த ரைட்ஸ் இல்லையங்க. நபிமார்களுடைய கபூரை வணங்குவதற்கு ரைட்ஸ் இல்லையே. எந்த ஆதாரத்தின் அடிப்படையிலே செய்கிறீர்கள்? எந்த குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையிலே செய்கிறீர்கள்? அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இறைநேசர்கள் என்ற போர்வையிலே, கராமத்துக்கள் என்ற போர்வையிலே மிகப்பெரிய வழிகேட்டை இஸ்லாமிய சமுதாயத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அருள் என்ன தெரியுமா? இந்த குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரம் இந்த 30 ஆண்டுகளுக்குள்ளாக அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை கொடுத்தான், இந்த சமுதாயத்துக்கு ஒரு விழிப்பை கொடுத்தான். அந்த புகழுக்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான். இன்றைக்கு நிலைமை எப்படி தலையிலாக மாறி இருக்கிறது என்று சொன்னால், யாரெல்லாம் தர்காவை வைத்து பிழைப்பு நடத்துகிறார்களோ, அதிலே சம்பாதிக்கிறார்களோ, அந்த குடும்பத்திலே ஒருவர் இன்றைக்கு தௌஹீத்வாதியாக இருக்கிறார். அவர் அண்ணனோ தம்பியோ குடும்பத்தில் உள்ளவரோ யாரோ ஒருவர் தௌஹீதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்கி விட்டான். அதனால்தான் அன்றைக்கு இருந்த கூட்டம் அதுபோல மக்களை ஏமாற்ற முடியவில்லை. எந்த குடும்பத்திலே இருந்தாலும் அந்த குடும்பத்திலே ஒருவர் எதிராக பேசுகிறார், கேள்வி கேட்கிறார், செய்வதற்கு ஆதாரத்தை கேட்கிறார். காட்டினீர்களா? காட்ட முடிந்ததா? நீங்கள் நடத்துகிற எந்த ஆடல் பாடலுக்கும் காட்ட முடிந்ததா? இந்த தரீக்கா என்கிற போர்வையிலே அன்புள்ள சகோதரர்களே, கம்பத்திலே இருக்கிற ஒரு சில சகோதரர்களுக்கு நாங்கள் இந்த இடத்திலே இந்த தெருமுனை கூட்டத்தை மையமாக வைத்து ஒரு செய்தியை சொல்லுகிறோம். கம்பத்திலே நிறைய உலமாக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையே மார்க்க ரீதியான கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில நேரங்களிலே பிதஅத் செய்வார்கள், அலட்சியப்படுத்தி விடலாம். ஆனால் கம்பத்திலே இருக்கிற 99 சில உலமாக்கள் மக்களை மிகப்பெரிய வழிகேட்டின் பக்கம் கொண்டு செல்ல மாட்டார்கள். எந்த வழிகேடு? எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் பேயை விரட்டுகிறோம்,
சூனியத்துக்கு மருந்து தருகிறோம், எங்களிடத்தில் முரீது வாங்குங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மறைவான சில செய்திகள் சில நபித்தோழரிடத்திலே சொன்னார்கள். அந்த செய்தி எங்களிடத்தில் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சொன்னால், நான் சொல்வதை கேட்டால், இத்தனை 1000 பணம் தந்தால் மறைமுகமாக உங்களுக்கு நான் முரீது தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சில உலமாக்கள் இன்றைக்கு கம்பத்திலே உருவாகி இருக்கிறார்கள். 99% அப்படி இல்ல, அந்த கட்டத்துக்கு வரல. ஆனால் இன்றைக்கு கம்பத்திலே நாங்கள் பிரச்சாரம் செய்கிற ஒரு சில பகுதிகளிலே ஒரு சில பெண்கள் எங்களிடத்திலே வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா? எங்களிடத்திலே கேட்டார்கள், நாங்கள் படிக்கிற ஒரு உலமா, அந்த உலமாவின் பெயரை சொல்ல இந்த இடத்திலே நான் விரும்பவில்லை, அவரை அடையாளப்படுத்த விரும்பவில்லை, அவரை நான் பிரபலப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால், சந்தர்ப்பம் கிடைத்தால், சத்தியத்தை சொல்ல வேண்டிய ஒரு இடம் கிடைத்தால் அவருடைய பெயரை வைத்து நாங்கள் சொல்லுவோம். அவருக்கு மறைமுகமாக நாங்கள் ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறோம். கம்பத்திலே இருக்கிற பெரும்பாலான பெண்களை முரீது என்கிற பெயரிலே, சூனியம் என்கிற பெயரிலே பேயை விரட்டுகிறோம், ஷைத்தானை விரட்டுகிறோம், ஜின்னை விரட்டுகிறோம் என்ற பெயரிலே நீங்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதை ஒருபொழுதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு எதிராக மிக கடுமையான பிரச்சாரங்களை மக்கள் மத்தியிலே முன்னெடுப்போம். எங்களிடத்திலே ஒரு சகோதரி வந்து ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். நான் அந்த உலமாவிடத்திலே என்னுடைய பிரச்சனைகளை சொன்ன பொழுது அந்த உலமா சொன்ன வார்த்தை என்னிடத்திலே முரீது வாங்க வேண்டும் என்கிறார். மார்க்கத்திலே மறைவான செய்தி எனக்கு மட்டுமே தெரியும் என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சில செய்திகளை சகாபாக்களுக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா சகாபாக்களுக்கும் சொல்லலையா, ஒரு சில சகாபாக்களுக்கு சொன்னார்களா? அந்த ஒரு சில சகாபாக்களுக்கு சொன்ன செய்தி இவருக்கு மட்டும்தான் தெரியுமாம். ஏன்? அவர் பெரிய, நான் தான் குத்துபுல் அக்தாப், நான் தான், என்னிடத்தில் தான் முரீது வாங்க வேண்டும், நான் மிகப்பெரிய மகான் என்று தன்னை போற்றிக் கொள்கிறார். அவர் சொன்ன செய்தி அந்த பெண்கள் எங்களிடத்திலே கோரிக்கையாக வைத்தார்கள். இப்படி பெண்களிலே இருக்கிற பெரும்பாலான மதர்சாக்களிலே சூபிசம் என்ற பேர்வையிலே, தரிகா என்ற போர்வையிலே மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார். என்னிடத்திலே வந்து இந்த செய்தியை என்னிடத்திலே சொன்னார். உங்க குடும்பத்துல பிரச்சனையா? மறைமுகமான சில வார்த்தைகளை நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்துவிட்டு வந்தால் சில வார்த்தைகளை உங்களுக்கு கற்றுத் தருகிறேன், உங்களுக்கு நான் முரீது தருகிறேன். அந்த முரீதை நீங்கள் வாங்கிவிட்டால் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போய் நீங்க ஒரு இடத்தை அடைஞ்சிருவீங்க. சூஃபிகள் என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை 3ஆக பிரித்தார்கள். ஷரியத் அது சாதாரண மக்களுக்கு உரியதாம், குர்ஆன் ஹதீஸ் என்பது சாதாரண மக்கள் உரியதாம். ஹகீகத் குர்ஆன் ஹதீஸை தாண்டி அது ஒரு நிலையை அடைந்தாரே. ஷரியத்தை யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு தான் தொழுகை, அவங்களுக்கு தான் நோன்பு, அவங்களுக்கு தான் வணக்கம். இந்த ஹக்கீக்கத்துங்கிற நிலையை அடைஞ்சாங்களே அவங்களுக்கு என்ன இல்லையா? தொழுகை இல்லை. ஏன்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஹத்தா யாத்தியக்கல் யக்கீன், உறுதி உள்ளவரை தொழுகை நிலைநாட்டுங்கன்னு சொன்னானே. நாங்கெல்லாம் ஈமான்ல உச்சத்துல வந்துட்டோம், எங்களுக்கு தொழுகை தேவையில்லை. ஹக்கீக்கத்துக்கு வந்தாங்க. அடுத்து மாரிபத். மாரிபத்னா யாரு? அவரிடத்துல எல்லாரும் போய் முரீது வாங்கணும். நான் தான் முரீது கொடுப்பேன், என்னிடத்துல பையத்து செய்ய வேண்டும். இப்படி மக்களிடத்திலே சொல்லி, குறிப்பாக கம்பத்திலே சில பெண்களை வழிகெடுக்கக்கூடிய ஒரு சில உலமாக்களை சொல்லுகிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அந்த உலமாவுக்கு நாங்கள் மறைமுகமாக செய்தி சொல்லுகிறோம். எங்களிடத்தில் அந்த கோரிக்கை வந்த பொழுது அந்த கோரிக்கை வைத்து காவல்துறையிலே புகார் கொடுத்து சம்பந்தப்பட்டவரை சமுதாய மக்கள் முன் அடையாளப்படுத்தி ஒவ்வொரு ஜமாத்திலும் அவர் குறித்து எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தோம். ஆனால் அந்த பெண் தன்னை அடையாளப்படுத்த விரும்பவில்லை. இதை முதலும் கடைசியுமாக
நாங்கள் அவருக்கு சொல்லிக் கொள்வது கம்பத்திலே இது போன்ற ஜின் வைத்தியம் என்ற பெயரிலே, ஷைத்தான் வைத்தியம் என்ற பெயரிலே, முரீது என்ற பெயரிலே நீங்கள் மக்களை வழிகெடுத்தால் அது சம்பந்தமாக காவல்துறையிலே புகார் அளித்து நீங்கள் யாரை ஏமாற்றினீர்களோ, யாரிடத்திலே பணம் வாங்குறீர்களோ, எந்த அடிப்படை தெரியாத மக்களை வழிகெடுத்தீர்களோ அதையெல்லாம் தகவலாக சேர்த்து பாதிக்கப்பட்ட மக்களை நிறுத்தி ஒவ்வொரு ஜமாத்துகளில் மட்டுமல்ல காவல்துறையிலே புகார் கொடுத்து மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வழிகாடர் என்பதை உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறோம் என்பதை இந்த தெருமுனை கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இறைநேசர்கள் என்பவர் அல்லாஹ் யாரை சொன்னானோ அவர்தான் இறைநேசர். அல்லாஹ் யாருக்கு அற்புதத்தை கொடுத்தானோ, சில பேருக்கு அல்லாஹ் அற்புதத்தை கொடுத்திருக்கிறான், நபிமார்கள் அல்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அற்புதத்தை கொடுத்தான், அவர் நபி அல்ல. ஜுரைஜ் என்கிற அந்த முன்னொரு காலத்திலே வாழ்ந்த நபித்தோ அவருக்கு அல்லாஹ் அற்புதத்தை கொடுத்தான், நபி அல்ல. எத்தனையோ அற்புதங்களை கொடுத்ததால் அவர் இறைநேசர் அல்ல, அந்த தரத்தை அடைய முடியாது. அல்லாஹ் அற்புதத்தையே சில இறைநேசர்களுக்கு கொடுப்பான், கொடுத்தே இருந்தாலும் அது அவர்களுக்கு தெரியாது. அந்த உதாரணத்தை பார்க்கிறோம். சூரா கௌஃப் 18வது அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்கள். 300 ஆண்டுகள் அந்த இளைஞர்களை அந்த குகையிலே தூங்க வைத்தான். அந்த அற்புதம் நடக்கும் என்பதை குகையிலே இருந்த இளைஞர்களுக்கு கூட தெரியாது. அப்படி சில இறைநேசர்களுக்கு கொடுத்தான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த அற்புதத்தை வைத்து இன்றைக்கு நீங்கள் கட்டியிருக்கிறீர்களே, ஒருவேளை அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் அது நல்லடியார்களுக்கு, சாலிஹீன்களுக்கு, இறைச்சம் உள்ளவர்களுக்கு அந்த அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தால் அவர்களுக்கே தெரியாத முறையில் தான் இருக்குமே தவிர, நாங்கள் அற்புதம் செய்கிறோம், நாங்கள் பெரிய இறைநேசர், எங்கள் பின்னால் எல்லாம் திரண்டு வாருங்கள், நாங்கள் ஒரு கொள்கையை உருவாக்குகிறோம், நாங்கள் முரீது தருகிறோம், எங்களிடத்தில் பையத்து செய்யுங்கள் என்று யாராவது உங்களிடத்தில் வந்தால் அவர் இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய வழிகேட்டை நோக்கி மக்களை அழைக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இந்த சிறுக்கு மாபெரும் அநீதி என்கிற மைய கருத்தை உங்கள் மத்தியிலே இவ்வளவு மணி நேரம் நாங்கள் சொன்னதற்கு காரணம், நாங்கள் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். குர்ஆனுடைய வசனங்களை படித்து பாருங்கள், நபிமொழிகளை படித்து பாருங்கள். ஒரு காலத்திலே மார்க்கத்தை தெரிய வேண்டும் என்று சொன்னால் உலமாக்கள் மட்டுமே மார்க்கத்தை சொல்லக்கூடிய தகுதி இருக்கு என்ற நிலை இருந்தது. இன்றைக்கு ஒவ்வொரு பாமர மக்களும் மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே புகாரி, முஸ்லிம், திருமறை குர்ஆன், இன்னும் அதில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஹதீஸ் கிதாபுகள் அனைத்தும் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அப்படி தூய்மையான இந்த மார்க்கத்தை படித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த ஒரே ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு செல்லும் என்று சொன்னார்களே, அந்த கூட்டம் யார் என்பதை தேடுவோம், அந்த கூட்டம் யார் என்பதை படிப்போம், அந்த கூட்டத்துக்குரியவர்களாக முயற்சி செய்வோம். அதுபோல இந்த சமுதாயத்திலே தோன்றிய எல்லா கொள்கை கோட்பாடுகளிலிருந்து விலகி தூய்மையான இஸ்லாத்தை பின்பற்றி நாளை மறுமையிலே வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தந்த ஏக இறைவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு தந்து பாதுகாப்பு தந்த காவல்துறையினருக்கும் உளவுத்துறையினருக்கும் நன்றி கூறி, ஒரு நிகழ்வு நடந்து முடிந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை சொல்லியிருக்கிறார்கள். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக என்ற துஆவை ஓதி கலையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கேட்ட செய்திகளை பின்பற்றுமாறும் உங்களுக்கு அன்புடன் வலியுறுத்துகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.